அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நல்லா சரி. என்ன பட்டகிட்டலாம் பயங்கரமா இருக்கு. என்ன பிஜேபிக்காரன் நீங்க? பிஜேபிகள் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கு. ஆண்டாள் பக்தர். ஆண்டாள் பக்தர். ம். சரி சரி. உங்கள மாதிரி ஆளு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. சரி நீங்கள் சரி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கடந்த ஒரு 5-6 மாசமாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போய்கிருக்கு. ஸோ இந்த 2026 தேர்தல் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில போட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? போட்டியாளர்கள் வந்து டிஎம்கே டிவிகே தான். மற்ற ஏடிஎம்கே வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் செயல்பாடு சரி. ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஆண்டு காலமாவே ஒரு இருந்தது உண்மைதான். ஆனால் அது தலைமை யாருன்னே தெரியலையே. பிஜேபி இன்னும் அவருடைய தலைமைன்னு சொல்றாரு, இவருடைய தலைமை வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமான வார்த்தை இல்லையே எடப்பாடிட்ட. அப்ப டிவிகேக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. அப்ப விஜய் வந்து சொன்ன மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டின்றது உறுதியா இருக்கு. உறுதி உறுதி உறுதி. சரி, நான் என்ன கேட்கிறோம்னா, நீங்க இந்த திமுகவுடைய ஆட்சியில இந்த ஒரு 4.25 வருஷத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களா வந்து நீங்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா அப்போ ஏதாவது ஒரு பாதிக்கு பாதி சொல்லலாம். பாதிக்கு பாதினா பாதி சரி. செயல்பாடுகள் பாதிக்கு பாதி செய்யறாங்க. ஆனா ஒரு சனாதனத்தை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து டிஎம்கே தான் இருக்கு. விஜய்கிட்ட கிடையாது, மற்ற இதர கட்சிகளுக்கும் கிடையாது. எடப்பாடி அது பிஜேபியோட ஜாயிண்ட் ஆயிட்டாரு. அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல. இவர் ஒருத்தரை வச்சுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? டிஎம்கே திருமாவளவன் அண்ணன்ட்ட இருக்கு. சரி, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து சாதிக்கு எதிராக தான் சனாதனம். சரிங்களா? சமீபத்துல வந்து நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன பண்ணாருன்னா, ஒரு மாநாட்டுல போய் 19 தடவை ராஜ் கவுண்டர்னு சொன்னாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா? இல்லையே. 19 தடவை ராஜ் கவுண்டர்னு சொன்னாரு. 19 தடவை சனாதனத்துக்கு எதிராக பேசுறவர் ராஜ் கவுண்டர் சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி சனாதனத்தை தீவிரமா திமுக தான் எதிர்க்குதுன்னு சொல்றீங்க? அதாவது ஓரளவுக்கு அது இருக்கிறதுனால இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆனா ஒரு வகையில பார்க்கும்போது இவங்களும் அவங்களோட ஒத்து போறாங்கன்ற மாதிரி தெரியுது. யாரு? டிஎம்கேயும் அந்த சனாதனத்தோட லேசா ஒத்து போற மாதிரி. பிஜேபி கூட லேசா கனெக்ஷன். ஆமா கனெக்ஷன் இருக்கு. இவருக்கு பாதிப்பு வரும்போது அங்க விட்டு கொடுத்துறாரு. இதுதான் உண்மை. அப்ப விஜய் சொல்ற மாதிரி பிஜேபியும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டாங்கன்றது எடுத்துக்கலாம். டீலிங் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதே போல விஜய்க்கு வந்து அந்த டீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சும்மா வந்து கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப கொள்கை ரீதியா எதிரி அப்படின்னு சொல்றாரு. பேச்சுக்கிட்டே சொல்றாரு வந்து பிஜேபி விஜய் கூட வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாத கால சூழ்நிலை உருவாகலாம். சரி, நீங்க ஒரு சாமானியனா நீ அப்படி பாக்குறீங்க. ஆமா ஆமா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, திமுக ஆட்சியில வந்து பாதி நல்லா இருக்கு பாதி சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. பாதி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிற விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? நல்லா இருக்கிற விஷயம்னா மற்ற சனாதனத்தை எதிர்க்கிறது, மற்ற இந்து கோயில்களை வந்து பராமரிக்கிறது, கும்பாஷி நடத்துறது, மற்ற நலத்திட்ட உதவிகள் இல்லாத பாமர ஏழைகளுக்கு உரிய ஒரு சில திட்டங்கள்லாம் நல்ல முறையில் செய்யறாங்க. அதனால பரவாயில்ல. எடப்பாடி வந்து இதே ஒன்றும் செய்யலையே. அவரு யார்கிட்ட அவருக்கு டீலிங்கே வந்து வேறமாய் போகுதுல்ல. ஜெயலலிதா அம்மா இருக்கையில் அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு அரசியல் இருந்தது, ஒரு ஆளுமை திறன் இருந்தது. இவர்கிட்ட இல்ல. எடப்பாடிட்ட இல்ல. ஆமா ஆமா ஆமா. அமைச்சர்கள்லாம் பிச்சுக்கிட்டு நீ அடுத்தடுத்த கட்சியில போனாலும் போகலாம். எலெக்ஷன் நெருங்க தெரியும். சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி காலத்துல 2019 அந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டியிருப்பீங்க? அது கரண்ட் பில் கொஞ்சம் கம்மி தான். இப்ப கூட தான். அப்ப திமுக ஆட்சி வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு நீங்க? நல்லா ஆச்சுன்னா அங்கேதான் கஜனாவில் ஒன்றும் இல்லையில, ஏற்றித்தானே ஆகணும். நம்ம தலையில தானே கட்டணும். அவர் சொல்றதுல குறைபாடு இல்லையில. உண்மைதானே அது? உண்மைதான். சொத்து வரி, வீட்டு வரி இதெல்லாம் ரொம்ப வசதிட்டாங்க. எல்லாமே வசதி தான். பிஜேபி வந்ததுலேருந்தே இந்த இது போறாங்க. ஆனா அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன்ற மாதிரி விஜய் சொல்றாரு. விஜய் சரி பண்ணுவேன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லலாம். அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படாது. ஏன்னா அவர் செய்யறாருன்னா அவர் சம்பாதிக்கிற காசை வச்சு செஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு மக்களுக்கு ஏன் நேரம் வந்ததே செய்யணுட்டு இருக்கா? அவராக செய்யலாம்ல. அதில் நீ வந்து ஒரு அரசியல் உட்காந்து என்னன்னு பார்த்தா தானே தெரியும். பார்த்தானா நீ வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பு கொடுக்கணும்னா உடனே வாய்ப்பு கிடைக்குமா? கொஞ்ச நாள் உழைக்கிட்டு அவருடைய திறமைகளை பார்த்து அதுக்கப்புறம் மக்கள் வாக்களிப்பாங்கல்ல. சரி, இப்ப இங்க என்ன சொல்றாங்க, விஜய் வந்து நடிகர்னு சொல்லி ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. சரி, விஜய் நடிகர் அப்படின்னா அப்ப உதயநிதி வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு இல்லையா? அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நடித்தாலும் வந்து அவர் அரசியல் பின்புலம் இருக்கு. ம். 2வது அரசியலில் அவர் இடையில இடையில நல்லபடியாக வந்து தானே இருந்தார். இவர் விஜய்னா அவருக்கு அனுபவம் கம்மியில் ம், ம், திடீர்னு இன்னைக்கு தான் வர்றாரு. ம், ம். அவர் வந்த உடனே அவருக்கு அனுபவம் எல்லாம் தெரிஞ்சிடாது. இந்த இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி கஜானா பூரா எல்லாம் காலியாகி போயிருந்துச்சு. இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியாது. ம், ம், அவர் வந்தவொடனே எல்லாத்தையும் கார் வாங்கி கொடுப்பேன், அது வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லலாம், நடைமுறை சாத்தியப்படாது. ம், ம். அப்படி பார்த்தா திமுக நிறைய வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவே இல்லை. இன்னைக்கு 150 நாள் கடந்து இங்கே தான் கஜானால ஒன்றுமில்ல, எப்படி அதான். வாக்கு நிறைவேற்றணும் வாக்குறுதியே கொடுக்க கூடாதுல்ல. நீங்க நான் என்ன கொடுத்தது கேட்கறேன்னா, உண்மைதான், அங்கே ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு சாமானியரா வந்து கூட நான் கேட்கிறேன். நீங்க வந்து 2019 வாக்குல ஒரு 300 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க. இன்னைக்கு 600 ரூபா வந்து நிக்குது. சொத்து வரி வந்து கொஞ்சம் கம்மியா கட்டியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம அதிகமா வந்து நிக்குது. ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் வந்து ஒரு அரை கிரவுண்ட் நிலம் வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பத்திரப்பதிவுல வந்து அவ்வளோ விலைவாசியை வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் ரேட்டை ஏற்றி வச்சுட்டாங்க. அப்படி இருந்து நான் திமுகவுக்கு தான் நான் ஆதரவு அளிப்பேன், திமுக பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஒரு எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியல. அதான். திமுகவுக்கு ஆதரிக்கணும்னா அந்த கொள்கை கோட்பாடில் ஒரு உறுதியாக இருக்காரு. ஆ. மற்ற கட்சிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, வேணா நான் அவங்களுக்கே கூட வாக்களிக்கிறேன். ம், 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 ம். ஏதாவது சொல்லுங்க. விஜய் சொல்றாரு, ம், ம், செயல்பாடுல இனிமேல் தானே அவர் எப்படி இருக்காருன்றது தெரியும். ம், ம், ம். பேச்சுக்கு சொல்றாரு, எல்லாரும் சொல்றதே. ம். எடப்பாடி சொல்லுங்க. அப்ப விலைவாசி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க விலைவாசி இப்ப டிஎம்குனாலதே ஏறுதுன்ட்டு ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லையில. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்கு இந்த நோட்டை வந்து மாத்தினாங்களோ அன்னையில இருந்தே விலைவாசி எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. இப்ப 2026 வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் விஜய்க்கு தான் போட்டின்றீங்க. போட்டி எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி? அப்படின்னா அவருக்கு ரசிகர் பட்டாளம் நிறைய இருக்கு. அது போக பெண்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. டிஎம்கேக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடு கூட்டணி வந்து ஒரு செட்டா ஒரு அமைப்பு அமைஞ்சுக்கிருச்சு. அதனால 2 பேரும் தான் போட்டி. ஆனா கூட்டணியே கலந்துக்கிட்டு போகுதுன்னு சொல்றாங்களே, காங்கிரஸ் போய் கலண்டா ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லி முடிஞ்சு. அடுத்து வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம் தான் உருவாக்கும். தனிச்சு பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. திமுக வராதுன்றீங்களா? எல்லாருக்குமே அப்போ டோட்டலா முடிஞ்சிரும்ல. வந்து கூட்டாட்சி தான் வரும். இவர் ஒரு 50 சீட்டு, அவர் ஒரு 50, அவர் ஒரு 40 ஜெயிச்சாருன்னா இதுல பிரிச்சு போட்டு அப்படித்தான் வர்ற மாதிரி வரும். இப்ப நீங்க ஒரு 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 10க்கு இத்தனை மார்க் நான் திமுக கொடுப்பேன், 10க்கு இத்தனை மார்க் நான் வந்து தாவேகா கொடுப்பேன் அப்படின்னா நீங்க திமுக எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 10க்கு 7 மார்க். 7 மார்க்கு. சரி. விஜய்க்கு என்ன, விஜய் ரசிகர் சொல்லணும். இப்போ இன்னைக்கு கொள்கை கோட்பாடு இருக்குது, இதுதே ரொம்ப முக்கியம். இது ஒரு சனாதன கோட்பாடை எதுக்குறோம்னா இந்த கட்சியை தவிர மாற்று கட்சிகள் எந்த கட்சியும் கிடையாது. ஏடிஎம் கிடையாது. இவர் சொல்றாரு, ஆனா செயல்பாட்டுல காணமே. விஜய் சும்மா சொல்றாரு. சரி, மார்க்கு சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு மார்க் போடுங்க. அவருக்கு விஜய்க்கு என்ன ஒரு 4%, 4 மார்க்கு. விஜய்க்கு 4 மார்க்கு, திமுக வந்து 7 மார்க்கு. கூட்டணி உடையாம இருந்தா. கூட்டணி உடையதோ இல்லையோ, ஆனாலும் வந்து விலைவாசி ஏறினாலும் சரி நான் திமுக தான் நிற்பேன்றீங்க. விலைவாசி சாமானிய மனிதர்களுடைய மனசை பத்தி புரிஞ்சுக்கிற முடியல. ஆமா, விலைவாசி அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் திமுக தான் இருப்பேன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய. இல்ல, டிஎம்கே தான் போட்டாங்க, வேற எந்த கட்சிக்கு போட சொல்றீங்க? ஏடிஎம் போட்டா என்ன சொல்றது இல்ல, நீங்க சொல்றேன், உங்கள்கிட்ட தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல முடியும்? இந்த கட்சிக்கு போட்டு நான் சொல்ல முடியுமா? ஆமா, உங்கள்கிட்ட தான் சொல்றேன் நான். திமுக மற்ற கட்சியில ஒப்பிடும்போது டிஎம்கே பரவாயில்ல, அந்த நோக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய மனசுல இருந்த நிறைய விஷயங்களை போட்டு உடைச்சிங்க. அரசியல் களத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நம்ம முழுசா இன்னொரு நாளுக்கு அதிகமான டேட்டாக்கெல்லாம் பேசுவோம். நன்றி. நன்றி.